ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்மளுடைய டாபிக்ஸ் ஒன்னொன்னும் ஒரு சென்சிட்டிவா சென்சேஷனா போகுது. இன்னொன்னு, நேத்து நம்ம பதிவு செஞ்ச கருத்துக்கு ஒரு நேரடியாக போன் பண்ணி உங்ககிட்ட சொன்னாரு. அதற்கு நீங்க தகுந்த பதில கொடுத்துருக்கீங்க. அதாவது விமர்சனம் யார் வேணா பண்ணலாம், ஆனால் தரம் தாழ்ந்து பண்ணக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கை. இப்போ இன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் விஜய் த்ரிஷா அவர்கள் புகைப்படம் ஒன்று வெளிவந்திருக்கு. இதற்கு கடும் கண்டனம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை அப்படிங்கிறவர் நாட் அ பொலிட்டிஷியன். அவர் ஒரு ஆல்ரவுண்டராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஐபிஎஸ் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆகிறார் நேஷ்னல் பார்ட்டியோட. அப்படிங்கிற போது அவரோட ஃபோக்கஸ் வேறு மாதிரி இருக்குது. அவர் இருந்தாலும் ஒரு அல்டிமேட் மைண்ட் அவருக்கு. அதாவது நான் ஏன் அவரை புகழ்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது, அர்த்தமேட்டிக்காக இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்கும். அப்புறம் எதிராளிகளை ஃபோர்ஸாக ஃபாரின் ட்ரிப் முடிச்சதுக்கப்புறம் அரசியல் அறிவு ஜாஸ்தியாக இருக்குங்களா? இல்லை அவர் படிச்சுட்டு வந்துக்கிறாரு, யங்ஸ்டராக இருக்கிறாரு, இருக்கலாம் பண்ணியிருக்கிறோம். ஆமாம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூர்டு பொலிட்டிஷியன். ஆமாம், ஒரு டாபிக் பற்றி பேசுகிறாருனாவே அது ஃபுல்லாக தரவை செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் பேசுகிறாரு. அந்த மாதிரி அரசியல்வாதி யாருமே அதாவது நிறைய இருக்க மாட்டாங்க. சில பேர் பேசுறதுக்கு மொழிப்பிட்டு போயிடுவாங்க, என்ன அது தெரியல. ஆமாம், எந்த டாபிக் கேட்டால் டக்குன்னு பதில் சொல்கிறார், ரெடிமேடாக வச்சுக்கிறாரு. அது ஒரு கான்ட்ரவர்சியாக போகுதோ இல்லையோ, ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அவரு கொடுத்துட்றாரு. இப்போ த்ரிஷா அண்டு விஜய் அவங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட் புக் பண்ணி ஒரு கோவாவுக்கு ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க. அப்படிங்கிற போகிறாங்க. அப்படி போகிற போது அவர் தனியாக போகலை, தனியாக ஃப்ளைட்டில் எடுத்து புக் பண்ணி போகிறாங்கிற போது செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் அதிகமாக இது பண்ணுவாங்க. அவர் நிறைய பணமும் வச்சுக்கிறாங்க. பணம் வச்சு அப்படி போகிற போது அவங்களுக்கு ஒரு உரிய மதிப்பு, சொசைட்டியில் ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் அது டேக்ஸ் கட்டுறாங்க. அப்படி நாட் ஒன்லி நான் விஜய்க்காக சொல்ல, யாராக இருந்தாலும் அப்படி போகிற பிஸ்னஸ் மேனாக தான் போகிறாங்க. ஆமாம், அப்படி போகிற போது பார்த்தீங்களா, இப்போ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹையர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அதாவது ஏர்போர்ட்டில் அவங்க தான் பெரிய ஒரு செக்யூரிட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா உளவுத்துறையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இவங்க தான் இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறவங்களை செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கிற போது யாருமே சாதாரண நாளெல்லாம் அவங்கள உள்ளே போக முடியாது, பண்ண முடியாது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் திடீர்னு த்ரிஷாவும் இவரும் செக் பண்ணி உள்ளே அனுப்புறது, ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வெளியே வருதுன்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி. செக்யூரிட்டி அங்கே என்ன இருக்குது, யாருக்கு என்ன பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு வகையில் இருந்தால் கூட இதை வெளியிடுறதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இப்போது பல வகையில் விவாத பொருளாக இருக்குது. ஏன் இப்படி? இப்போ விஜய் சாதாரண ஒரு நடிகர் கிடையாது, ஒரு பொலிட்டீஷியன். இப்போ அவர் ஒரு கட்சியோட தலைவர், அடுத்து ஒரு எலெக்ஷன் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வைகளும் இருக்குது மக்கள் மத்தியில். அப்படிங்கிற போது இவரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனால ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, மைனஸாகவும் இருக்குது. யாருக்கு இது விஜய்க்கு மைனஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த அவுட்புட்டு நமக்கு சொல்லுது. ஸோ இதை பிரச்சனையை அண்ணாமலை பேசுகிறது மற்ற தலைவர்களாக பேசுகிறது விஷயங்கள் வேறு. ஒரு நேஷ்னல் பார்ட்டி ஒரு லீடர், ஸ்டேட் லீடர் அண்ணாமலை பேசுகிறது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது சாதாரணமாக விட முடியாது. செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதை எடுத்து ஃபுட்டேஜ் எடுப்பது யார்? அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டு எதனால எப்படி பண்ணீங்க? அந்த டிராவல் யாராரு இப்போ விஜய் த்ரிஷா அவர்கள் மட்டும் டிராவல் பண்ணல, கூட ஒரு 2-3 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு பிரைவசிக்காக போறாங்க. அந்த டிக்கெட்டை முதல்ல வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்த புகைப்படத்தை அது ஏஐ பண்ணாங்களா என்ன பண்ணாங்களான்றதுலாம் அது ரெண்டாவது கட்ட விஷயம். அதுக்குள்ள நம்ம போகிறோம்ல. ஆனால் ஒருத்தரோட பிரைவசியை டேமேஜ் பண்ணி அரசியல் பண்ணுறது இது ரொம்ப சீப்பான அரசியலாக தெரியுதுல்ல? சீப்பான அரசியல் தான் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலர் ஆளுங்கட்சி மேலே குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. இப்போ டிஎம்கே தான் இது பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. டிஎம்கே பண்ணதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது ஒரு பார்வையில், அரசியல் பார்வையில் நான் பார்க்குறோம். அப்படி பார்த்தோம்னா இப்போ விஜய் ஒரு டிஎம்கே தரப்பு மேலே தான் இது
வந்து பகீர் குற்றச்சாட்டுல ஓபன் குற்றச்சாட்டு. கரெக்டாக சொன்னீங்க. ஓப்பன் குற்றச்சாட்டு அவங்க மேலே தான் இருக்குது. இப்போ வந்து விஜயை வந்து உளவுத்துறை இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஓப்பனாக யார் யார் என்ன பண்ணாங்கிறத வந்து என்கொயரி பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்க. இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் இது தொடர்பாக விமானத்துறை அமைச்சகத்துக்கு லெட்டர் எழுத போகிறேன், எழுதி இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு போகிறேன் அப்படிங்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது, உள்துறை அமைச்சகத்துக்கு இது தொடர்பாக வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு. ஸோ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனையில் வந்து பிஹைண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பொலிட்டிக்கலில் பார்க்குற போது இது விஜய்க்கு என்ன லாபம், விஜய்னால் வந்து அண்ணாமலைக்கு என்ன லாபம், இது வந்து திமுகவுக்கு என்னத்தை பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து பல கோணத்தில் இதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனையும் வந்து நம்ம விட்டுட்டு போக முடியாது. இதேவே ஒரு அரசியலாக்குறாங்க. இது வந்து திமுகவோட பின்னணி தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லாட்டியும் கூட அவரோட குற்றச்சாட்டுகள் பார்க்குற போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா திட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இது வந்து ஒரு உற்று நோக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இனி வர்ற ஒரு நாட்களில் வந்து இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபோர்காஸ்டிங்காக இருக்குது, அரசியல் ஃபோர்காஸ்டிங்காக. இது வந்து என்ன எப்படி போகுங்கிறது போக போகத்தான் தெரியும். இந்த மாதிரி விஷயங்களை முன் வச்சு ஒரு சீப்பான பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இது தெரியுது. அதாவது கீழ்த்தரமான அரசியல்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி ஒரு அமைச்சர் அதிமுக பீரியட்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது எலெக்ஷன் டைமில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. ஆனால் அதை ஜனங்க இக்னோர் பண்ணி அவர் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணார். ஆனால் இந்த பிரைவேட் லைஃப்பை முன்னிறுத்தி கொண்டு வந்து அரசியல் பண்ணுறது ஒரு எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து ஆரம்பத்திலேருந்து வெறுக்கத்தக்க ஒரு அரசியல் தான். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நியூஸ் படிக்க ஒரு கிளுகிழுப்பு தேவைன்னா படிச்சுக்கலாம். ஆனால் அது வந்து மைண்டில் ஏறி அது எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாது இல்லை மக்களிடையே. பாதிப்பு வந்து அது செய்கிறவங்களுக்கு தான் அது ஆப்போசிட்டாக அமையுங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஏன்னா வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை வந்து ஒரு கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக பிரச்சாரம் பண்ணாங்க ஆரம்பத்துலேருந்து. இதுன்னு அவங்க அந்த காலத்தில் நடித்த வைரம் படத்தை வந்து திட்டத்தட்ட எலெக்ஷன் டைமில் எல்லாம் போட்டு காட்டி அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறதாக இது பண்ணாங்க. அதே சமயத்தில் ஏடிஎம்கே சைடும் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நம்ம சுமத்துறாங்களே, நம்ம லீடரவே தலைவரவே ஒரு தலைவியவே அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணினதால வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெயலலிதாவுக்கு ப்ளஸ் அமைஞ்சிச்சு, இவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து மலிவான ஒரு அரசியல் பண்ணுற போது, மலிவான குற்றச்சாட்டுகள் செய்கிற போது யாரை நோக்கி இவங்க செய்கிறாங்களோ அது வந்து நேராக திருப்பி அடிக்குது. இது வந்து தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கூட இருக்கிற அல்லகைகள், அதாவது அதிகாரிகள்லாம் சொல்லாமல் நண்டு சிண்டுகள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், அதாவது அரசுக்கு நல்ல பேர் கொண்டு வரன்றதை விட ஐயா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட சின்னவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஐடியா கொடுத்து தேவையில்லாத சர்ச்சைக்குள்ள அரசை இழுத்து விட்டுறாங்கல்ல. இது கரெக்டான பாயிண்ட். அரசியல் வந்து சாதாரணமாக இதை எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து அதிகாரிகள் பற்றி சொன்னீங்கல்ல, அதிகாரிகள் வந்து இவங்களுக்கு உண்மையாகவே அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இப்போ வந்து ஸ்டாலின் இருக்காரு, உதயநிதி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்க இவங்க விரும்பத்தகாத செயல் கூட இது வந்து செஞ்சு அமைஞ்சிருது. இப்போ அவங்க போய் ஃபோன் பண்ணி இதெல்லாம் எடுப்பா இதெல்லாம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு வேலை இல்லை. இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இது கலைஞர் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுகிற ஒரு அரசியல் தலைவரை பத்தி அன்றைய உளவுத்துறை தலைவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஆபாச பேச்சிலேயும் சரி சில விஷயங்கள் வந்து அதை வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. அதை கேட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் வந்து விட்டுருங்க, கடந்து போயிட்டோம், இதை வச்சு நம்ம பப்ளிக் கிட்ட பண்ணா பேர் கெட்டு போயிடும், தேவையில்லாம இந்த விஷயத்தை முன்னிறுத்தி நம்ம அரசியல் பண்ண வேணாம்னு கலைஞர் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான அரசியல் எப்பவுமே தேவையில்ல. ஆனால் இந்த அதிகாரிகள் பண்ணுறதும் இன்னொன்று, இந்த கூட இருக்கிற நண்டு சிண்டு தலைவர்களை சுற்றி இருக்கிறாங்கல்ல, ஐடியா கொடுக்குறேன்னு ஐடியா மணிக்கல் அவர்கள் பண்ணுற வேலை தான் இல்லை இது. அதாவது நீங்கள் சொல்கிற விதங்கள் கரெக்டான விஷயம். அதிகாரிகள் பண்ணால் கூட கலைஞர் வந்து அதாவது அரசியலில் வந்து என்ன சொல்கிறேன்னா, திமுகவுக்கு தலைவராக இருந்தவர் 40-45 ஆண்டுகால தலைவராக இருந்தவர். மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு எவ்வளவோ தோல்விகள், வெற்றிகளை விட தோல்விகள் தான் அதிகமாக கண்டிருக்கிறார் அவர். இந்த கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி அணுகிறது வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாவே தெரியும். பிடிச்சதோ பிடிக்கலையோ, தெரிஞ்சதோ தெரியலையோ, அவரை வந்து ஒரு சில தலைவர்கள் பின்பற்றி ஜெயிச்சுக்கிறாங்க இன்றைக்கும்.
இன்றைக்கும் சீமான் வந்து சில பிரச்சனைகளெல்லாம் எடுத்து பிரச்சனைகளெல்லாம் கையாண்டு இருக்கிற விதங்களும் சரி, திருமாவளவன் இன்றைக்கி சில பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிற பிரச்சனைகளும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலைஞரோட இமிட்டேட் இருக்குது. இப்போ எப்படி திரையுலகில் ரஜினியோட ஒரு இமிட்டேட் இல்லாமல் ஒரு ஸ்டைல் இல்லாமல் அதை ஒரு காரியமாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்டைல் பண்ணுறது, அது எல்லா நடிகருக்கும் இமிட்டேட் இருக்கோ, கலைஞர் மாதிரி எல்லா தலைவர்களும் இப்போ வந்துட்டு இருக்காங்கிறத உள்வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து கலைஞரோட ஐடியாலஜி நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஆமா, எந்த விஷயத்தை நம்ம முன்னாடி வைக்க கூடாதுன்றது தெரியல. அதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு கதைக்கு வந்து 4 கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு கலைஞர். அந்த 4 கிளைமேக்ஸ் எங்கே கோத்து விடணும், எங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சூட்டபிளாக பண்ணுவார் அந்த பிரச்சனைக்கு. அதுதான் போய் நிற்கும். இன்னைக்கு அதே ஸ்டைலில் தான் திருமாவளவனும் அரசியல் பண்ணுறாரு, சீமானும் அரசியல் பண்ணுறதுக்கு அதான் காரணம். ஆனால் வெளி சொல்லிக்க மாட்டாங்க. ஐயா கலைஞர் இது இவர் சொல்கிறாரு சீமான். இப்போ என்னதான் அவரை பற்றி விமர்சனம் செஞ்சு இல்லை, அவரை பற்றி படிச்சுட்டு வந்ததுனால அவர் அரசியல் இவ்வளோ தூரம் பேச முடியுது. அரசியல் எப்படி பண்ணணும், எப்படி செய்யக்கூடாது, ஏன் செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ் தேசியத்தை பற்றி சீமான் பேசுகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவரோட இமிட்டேட் தான். ஸோ வந்து இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ சொல்கிறேன், இந்த பிரச்சனையும் அப்படி தான். இந்த மலிவான அரசியல் இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிடுறதுனால வந்து இப்போ வந்து விஜய்க்கு பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் அவர் ஸ்கோர் பண்ணுவார். அந்த அரசியல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நீங்க தெரியாமலே வளர்த்து விடுறீங்க. ஆமா, வளர்த்து அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் விஜய்னு தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்கூடாதுங்கிறதா இது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் விஜய் அவர்களை பற்றியது தான். அதாவது சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து அறிவுரை கொடுத்திருக்கிறாரு. அதாவது சடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது மக்களை போய் சந்திக்கிற விஷயத்த அவர் பனையூர் அரசியல தான் வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? விஜய் சொன்ன வார்த்தையும் தவறு தானே? அதாவது அரசியல் தலைவர்களை வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு வார்த்தைகள் வெளியிடுற போது 1க்கு 2 டைம் பேசணும், பார்க்கணும், இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற சொல்லி பேசிக்கணும். நான் வந்து நம்ம ஃப்ளூபிக் சார்பாக வந்து விஜய்க்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, அதாவது கற்றுக்குட்டியாக இருக்காதீங்க. ஒரு அறிக்கை விடுறீங்கன்னா 4 டைம் 5 டைம் படிங்க. நல்லா படித்தவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டைமுக்கு 4 டைம் படிக்க வச்சு கரெக்ஷன் பண்ணி பேசுங்க. பேசுகிறதும் அப்படித்தான். இந்த சடங்குங்கிற வார்த்தை வந்து வார்த்தைகளை நம்ம த்ரோ பண்ணுறோமோ அது எப்படி ரிவர்ஸ் ஆகும்? உங்கள் கூட இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அறிவுள்ளவர்களாக இருந்தால் பெஸ்ட் சேஃப்டியாக இருக்கும். அதாவது ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யணும், கெட்ட விஷயங்களை செய்யணும், கெட்டதில் நல்லது செய்யணும், நல்லதில் கெட்டது செய்யணும். இப்படி பல அரசியல்கள் இருக்குது. அது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நொந்து போய் இருப்பான். அந்த சமயத்தில் வந்து சடங்குங்கிற வார்த்தை வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட செயலாக அது தோணும். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது உண்மையாகவே தப்பு தான். இப்போ சீமான் சொல்கிறது கரெக்ட் தான். அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சடங்கு சம்பிரதாயங்கிறதெல்லாம் பேசவே கூடாது. அதை வந்து மக்களுக்காக உழைக்க வந்துக்கிட்ட யாராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும், அது வந்து சடங்கு இல்லை, அதுக்கு பேர் உழைப்பு, நன்றி கடன், கடமை, இந்த வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணணும். அப்போ சடங்குங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தமான வார்த்தை. இதை வந்து பின்பற்றக்கூடாது. சடங்குங்கிறது வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறது பண்ணுறது. அதே சமயத்தில் குடும்ப சார்பு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுற போது அதுவும் இருக்குது. அதனால் வந்து பொதுமக்களை பாதிக்கிற அளவுக்கு வார்த்தைகளில் வந்து நொந்து போகிற அளவுக்கு பேசக்கூடாதுங்கிறத நம்மளோட தலைமையான கருத்து. சீமானோட வார்த்தைகளில் வந்து அதாவது அறிவுரைன்னு சொல்கிறது உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சடங்குன்ற வார்த்தையும் இது வந்து மக்கள் மனசை காயப்படுத்துறதை விட அவர்களோட உணர்வுகளை தேவையில்லாம வழியை ஏற்படுத்தாது. நிச்சயமா. ஏற்கனவே வந்து அவர் பனையூர் வந்தாரு, வெளியில வந்தா கூட்டம் வந்துருன்னு சொல்றாரு. பட் ஆனா அந்த போட்டோ ஷூட் நடத்துறதுல தீவிரமா இருக்காங்கல்ல, அது அவங்க கூட இருக்கிறவங்க அந்த போட்டோ ஷூட் பண்ணாம இருக்கலாம். யார்தான் போட்டோ ஷூட் பண்ணல, திமுக அரசு போட்டோ ஷூட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு துயரமான சம்பவ நேரத்துல இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி வார்த்தைகளை முன்வைக்கும் போது கொஞ்சம் கவனமா செயல்படணும். அது மட்டும் இல்ல, அறிக்கை தயார் பண்றவர்களுக்கு கொஞ்சம் பொது அறிவும். ஸோ இந்த வார்த்தையை நம்ம த்ரோ பண்ணா என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்கும். ஸோ விஜய் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக நீங்க வந்து சில வார்த்தைகளை போட்டு இப்படி போட்டீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும், அப்படியே வசனம் மாதிரி நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவா ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும் என்பது இந்த காணொலி மூலமா நான் சொல்லிக்கிறோம். இருந்தாலும் உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல ப்ளூ பிக்ஸுக்காக எந்த ஒரு விஷயம் வச்சாலும் உங்களோட ஆழமான சிந்தனையை வந்து அழகா இதில் பதிவு பண்றீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.